ஜிஎஸ்டி 2.0 22 செப்டம்பர்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆக போகுது. இது எல்லாமே இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்டில் உள்ள ஜிஎஸ்டி எல்லாமே மக்களுக்கு கரெக்டாக போய் சேருமாங்கிறது தான் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் 10 ரூபாய்க்கு விற்கிதுன்னு சொன்னால் அது வந்து ஒரு 10% உள்ளது வந்து 5% குறைக்கப்பட்டால் கிட்டத்தட்ட ஒரு $99.50 $9.50 விற்கப்படணும். அது வந்து அது வந்து விற்பனையாளர்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க கொஸ்டின். அது கவர்மெண்ட் அது கரெக்டாக பார்ப்பாங்களா, இதெல்லாம் பல சிக்கல்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, மற்றபடி பெரிய ப்ராடக்ட்ஸு, காரு, பைக்கு இதெல்லாமே கண்டிப்பாக குறைச்சி தான் ஆவாங்க. இது எல்லாமே மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கும். இதை வச்சுட்டு கண்டிப்பாக சேல்ஸ் அதிகமாகும், ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும்போது வேலைவாய்ப்பு அதிகமாகும். இது கண்டிப்பாக எக்கனாமிக்கு ஒரு பூஸ்ட்டுங்கிறது மறக்க முடியாத விஷயம். அடுத்தது 24,734 க்ளோஸ் ஆச்சு. டெய்லி இது ஒரு 5வது நாளாக ரெட் கேண்டில், அடுத்த நாள் க்ரீன் கேண்டில், அடுத்த நாள் ரெட் கேண்டில், அடுத்த நாள் க்ரீன் கேண்டில், நேற்று ஒரு ரெட் கேண்டில், இன்றைக்கி வந்து ஒரு க்ரீன் கேண்டில் அமௌண்ட் ஒரு ஹையாக இருக்குது. ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி வந்து இண்டிகேட் பண்ணுது ஹையரில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரைட்டா? சரி, கேப்பப் ஆகி 2500 ப்ளஸுக்கு போகலாம் இன்றைக்கி அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் 25,734 ஒரு 200-250 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் சர்வசாதாரணமாக நடந்துட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இருந்த போதிலும் ஃப்ரைடே பெரும்பாலும் பொசிஷன்ஸை வைக்கிறது விரும்ப மாட்டாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருக்குது. ட்ரம்ப் என்ன வேணாலும் பேசலாம், அதை வச்சுட்டு மார்க்கெட்டில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டு வேறு ஏதாவது நியூஸ்கள் விடலாம் ஜிஎஸ்டி பற்றி. ஸோ ஓப்பன் பொசிஷன் எப்போவுமே டேஞ்சர். ஹெட்ஜிங் இல்லாமல் எதுவுமே வேலைக்கு ஆகாது. சரியா? அடுத்தது வந்து எஃப்ஐஸ் வந்து கண்டினியூவாக செல்லிங். நேற்றும் கொஞ்சமாக செல்லிங் பையிங்கும் அதிகம் பண்ணாமல் அப்படியே ஒரு மீட்டாக ஒரு நியூட்ரலாக விட்டுருக்காங்க. ஸோ அந்த இது அப்படியே போயிட்டுருக்கு. சரி, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோ ஜோன்ஸ் ஃப்ளாட்டு, S&P 500 3/4% அப்பு, நாஸ்டாக் 1% அப்பு. ஃபெட்டில் ரேட் கட் வருங்கிற ஒரு விஷயங்கள் வந்த உடனே குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் நேற்று கொஞ்சம் அப்பில் முடிந்தது. யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.5% அப்பு, CAC இட்டாலி 0.25% டவுனு, DAX ஜெர்மனி 3/4% அப்பு. ஏசியன் மார்க்கெட் ஜப்பானிக்கு 1.25% அப்பு, சிங்கப்பூர் ஸ்ட்ரைட் டைம்ஸு 0.25% அப்பு, ஹாங்காங் ஹேங்சென்ஸ் 1.25% டவுனு, கொரியா கோஸ்பி 0.25% டவுனு, ஜாகர்தா இந்தோனேசியா 0.25% டவுனு, சங்கை சைனா 1.25% டவுனு. சைனா வந்து மார்க்கெட் 1% இறங்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, ஏடிஆரை செக் பண்ணும்போது ஏண்டா அமெரிக்கா வந்து சைனா மேலே இந்தியா மேலே 50% பெனால்ட்டி போட்டோமோ சைனா மேலே போடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்டா சைனா ஏற்கனவே ரஷ்யா அண்ட் கொரியா, இந்தியா, ஈரான் எல்லாரையுமே ஒரு கூட்டாக வச்சுட்டு அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அமெரிக்காவுக்கு பிடிக்கலை. சரியா? அடுத்தது சைனா மேலே அமெரிக்காவுடைய பார்வை திரும்புன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் யூரோப்பியன் யூனியனையும் இன்றைக்கி அமெரிக்கா ஒரு நியூஸ் சொல்லியிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்காப்லண்டா, ட்ரம்ப் டு யூரோப்பியன் யூனியன் எக்கனாமிக் ப்ளஸ் டு சைனா பேக் டு ரஷ்யா ஆயில். NDTVயில் இந்த நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி நியூஸ் கொடுத்துட்டாங்க. யூரோப்பியன் நீங்கள்லாம் இது பண்ணுங்கட்டு ஒரு சின்ன ஒரு நியூஸும், ஒரு கண்ட்ரி யூரோப்பியனில் ஒரு கண்ட்ரி வந்து ரஷ்யா மேலே ஒரு தாரிஃப் போட்டிருக்கிறதாகவும் நியூஸ் வந்திருக்கு. சரியா? இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு நல்லதில்லை. அந்த நியூஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏடிஆரை செக் பண்ணும்போது ஏடிஆர் எல்லாமே இன்றைக்கி டவுனாக இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி அப்பில் காமிக்குது, ஆனால் ஏடிஆர் எல்லாமே டவுனாக இருக்குது. அகெயின் கன்ஃபியூஷனு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 0.25% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% டவுனு, விப்ரோ 1% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1.5% டவுனு, HDFC ஃப்ளாட்டு, ICC
1/2% அப்பு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 1/4% அப்பு. ரிலையன்ஸ் வந்து 1/2% டவுனு. சரியா? ஐசிசி தவிர பாக்கி எல்லாமே 1% வரைக்கும் டவுனில் இருக்குது. சரியா? சரி, மணிக்கண்டில் சில நியூஸ் பார்த்துட்டு டெக்னிக்கலாக பார்த்துட்டு அப்புறம் என்ன நடக்கலான்னு பார்ப்போம். நம்ம மினிஸ்டர் கோயல் வந்து யூஎஸ் இந்தியா டைஸ் மோஸ்ட் கான்ட்ரிபியூஷியல் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது தாரிஃப் டென்ஷன் வந்து பாஸ் ஆகி போயிடும், அமெரிக்கா இந்தியா டைஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மணிக்கண்ட்ரோலில் இந்த நியூஸ் வந்திருக்கு. ரைட்டா? அடுத்தது வந்து யூஎஸ் எக்ஸ்பிரஸ் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பாதியாக அதிகரிக்கும்னு சொல்லி 2025 மினிஸ்டர் கோயல் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து ட்ரம்ப் வந்து எலான் மஸ்கை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 80% சூப்பர் ஜீனியஸு, 20% தான் ப்ராப்ளம் இருக்குது, அதே சரி பண்ணிட்டாண்டா சரியாயிடுங்கிற ஒரு வார்த்தையை பொது வழியில் பேசியிருக்காரு. மறுபடியும் எலான் மஸ்கை பற்றி பேசியிருக்கிறாரு. ஓகே. அடுத்தது இன் இந்தியா ட்ரம்ப் அதாவது அந்த கோர்ட்டில் வந்து இந்தியாவை மென்ஷன் பண்ணியே சொல்லியிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கு டாரிஃப் பிரச்சனை, இந்தியாவை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் வந்திருக்கு. ரைட்டியா? அடுத்தது வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் வாரை பற்றி ட்ரம்ப் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காரு. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்குது. ஏன்டா உக்ரைனில் வந்து கிட்டத்தட்ட 12 பேர் ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே லேட்டஸ்ட்டாக நடத்தி கொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ரிஃபைனரிஸ் மேலே அடிச்சிருக்காங்க. அங்கே வார் பெரிய லெவலில் நடந்துட்டுக்கிட்டு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அதே மாதிரி நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் 2000 பேர் இது வரைக்கும் இறந்துட்டதாக ஹிந்துஸ்தான் டைம்ஸில் நியூஸ் வந்திருக்கு. சரி, இது எப்படி இருக்க, ஈரானில் வந்து ஐஏஇஏக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டுறாங்க, இது டீப்லி ரிக்ரெட்டபிள்னு சொல்லிட்டு ஐஏஏ சொல்லியிருக்கு. இது வந்து நியூஸில் வந்திருக்கு. ரைட்டா? அடுத்தது வந்து யூஎன் சொல்லியிருக்கு கண்டிஷன் இன் காசா வந்து இன் இஸ்ரேல் அட்டாக் வந்து அன்திங்கபிள்ங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க யுனைடெட் நேஷன். இது அல்ஜசீராவில் வந்திருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி 44 பேர் கொல்லப்பட்டதாக அது ஹிந்துவில் வந்திருக்கு. காசாவில் அங்கே அந்த நிலைமை அப்படி போயிட்டுருக்கு மோசமாக. சரி, டெக்னிக்கலாக வந்துடுவோம். மார்க்கெட் டெய்லி அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்குது, வாலட்டைல் அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா இந்தியா சைடு நல்ல எக்கனாமிக் புஷ், நல்ல ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் குளோபல் கேஸ் வந்து மோசமாக இருக்குது. இதனால் மார்க்கெட் வந்து மேலே கீழே போயிட்டுருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து டெக்னிக்கல். அதே என்ன நடக்கலான்னு பார்த்தோம்னா கிஃப்ட் நிஃப்டி இப்போது மேல் சைடு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏடிஆர் வந்து டவுன் சைடு, குளோபல் மார்க்கெட் அப் சைடு, டெக்னிக்கலாக கன்ஃபியூஷன், எஃப்ஐஸ் வந்து டவுன் சைடு. இப்படி ஒரு மிக்ஸ்டாக தான் இருக்குது. அகெயின் வாலட்டைல் அதிகமான டேயாக தான் இருக்கும் ஃப்ரைடே. அது ரேஞ்ச் மார்க்கெட்டாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஏதாவது குட் நியூஸஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட்டு மேலே புஷ் பண்ணிட்டு போகும். ஏன்னா பாசிட்டிவ் பயஸ் தான் அதிகமாக இருக்கிறது. எஃப்ஐஸ் வந்து அதிகமாக விற்க ஆரம்பிக்கலைங்கிறதே நம்ம மைண்டில் கொள்ளணும். அதாவது 5000 கோடி 6000 கோடி விற்கல, எல்லாம் 1000 கோடிக்கு கீழே தான் அவங்க விற்றுட்ருக்காங்க. அது மைண்டில் கொள்ளணும். எனிதிங் கேன் ஹேப்பன்.